நான் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறேன். உங்கள் இருதயம் வெறுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதல்லவோ, ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ. வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் இருதயத்தில் ஒரு ஸ்திரமான தைரியம் இல்லாதது போல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்தி அந்த வழிகளை உறுதிப்படுத்துவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த தீமையும் வருவதில்லை. கோணலான பாதைகள் நேராக்கப்படும், செவ்வையாக்கப்படும், கரடு முரடுகள் எல்லாம் சமமாக்கப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ள தகப்பன், நான் உண்மையுள்ள தகப்பன். உங்கள் பிள்ளைகள் பொய் சொல்லுவார்கள், உங்கள் பிள்ளைகள் ஏமாற்றுவார்கள், புருஷன் ஏமாற்றுவான், தொழிலில் அநேகர் பொய் சொல்லுவார்கள். ஆனால் நான் உண்மையுள்ள தகப்பனாய், உண்மையுள்ள தெய்வமாய் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறேன். நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் நான் உங்கள் குடும்பங்களில் செய்து முடித்து உங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்தி உங்களை தீங்குக்கு நான் விலக்கி பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.